Hi everyone, once again welcome back to my channel JS Hindi Class. ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லைன்னா ட்ரிப்புக்காக நீங்க நார்த் இந்தியா சைடுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்க நார்த் இந்தியா சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமன் லாங்குவேஜே ஹிந்தியாக தான் இருக்கும். உங்களுக்கு அங்கே முன்ன பின்ன போய் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம்? அதே மாதிரி ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே சரி, இல்லைன்னா தெரியலைனாலுமே சரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். பேச தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு அங்க போனதுக்கு அப்புறமா நிறைய தேவைகள் இருக்கும் இல்லையா? இப்ப எங்க ஸ்டே பண்றதுன்னு தெரியாது, அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியாது, ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும், எங்க சாப்பிடணும், எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இப்ப புதுசா போறாங்க அப்படின்னா, உங்களோட தேவைகளுக்காக எந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி சென்டென்ஸ்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நான் போட்டிருக்கேன். முழுசா வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் அண்ட் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ போறதுக்கு முன்னாடியே ஒரு கான்வர்சேஷன். உங்க ஃப்ரெண்டு, என்ன மச்சான், என்ன பண்ற, நாளைக்கு 10 மணிக்கு பஸ்ஸு, டைம்க்கு வந்துரு, ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ பாருங்க, என்ன மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமனாவே தமிழ்ல சொல்றோம். அதே மாதிரி ஹிந்தியில கியா யார், கியா யார், யாருன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா கியா பாய், என்ன தம்பி, என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல கேட்கலையா? ஸோ அதே மாதிரி தான் ஹிந்தியில என்ன மச்சான், கியா யார், என்ன தம்பி, கியா பாய் அப்படின்னு சொல்லிட்டு காமனா பேசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காமனா கேஷுவலா ஃப்ரெண்ட்லியான கான்வர்சேஷன் தான் இந்த டாபிக் ஃபுல்லா இருக்க போறது. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்ப்போம். என்ன மச்சான், என்ன பண்ற, क्या यार, இல்லைன்னா क्या பாய், क्या कर रहे हो, என்ன பண்ற, என்னன்னா क्या, பண்ணுற அப்படின்ற இடத்துல कर रहे हो, कर रहे हो, பண்ற அப்படின்ற இடத்துல कर रहे हो. நாளைக்கு, कल, நாளைக்கு, कल 10 बजे, 10 மணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மணிக்கு பஜே அப்படின்ட்டு சொல்லுவோம். 10 மணிக்கு அப்படின்ட்டு இருக்கிறதுனால 10 बजे की, बजे की, बस है, बस है, பஸ் இருக்கு, 10 மணிக்கு பஸ் இருக்குன்னு சொல்றோம்ல. ஸோ அதே மாதிரி 10 बजे की बस है. டைம்க்கு, சமய, டைம்னா சமய, க்கு அப்படின்ற வார்த்தைக்கு இங்க சமய சேன்ற வார்த்தை இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். சமய சே, வந்துரு, வந்துரு, பहुंच जाओ, पहुंच जाओ, வந்துரு, पहुंच जाओ. ஃப்ரெண்ட்ஸ், தோஸ்தோம். ஹிந்தியில ஃப்ரெண்ட்ஸை தோஸ்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கிறதுனால எஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இங்க தோஸ்தோம். ஸோ ப்ளூரல்ல தோஸ்தோம். சே, ட, ஃப்ரெண்ட்ஸ் ட அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ இங்க தோஸ்தோம் சே, யும் சொல்லிடு, தோஸ்தோம் சே பி போல்டோ. யும் அப்படின்ற இடத்துல பி அப்படின்ற வார்த்தை இருக்கு. சொல்லிடு, கெஹதோ, கெஹதோ, சொல்லு அப்படின்னா போலோன்னு சொல்லலாம், இல்லைன்னா கஹோன்னு சொல்லலாம். ஸோ இங்க கெஹதோ, கெஹதோ, சொல்லிடு, கெஹதோ. நாளைக்கு பார்ப்போம், கல் மிலேங்கே. ஸோ ஃபுல் சென்டென்ஸை பார்க்கலாம். क्या यार, क्या कर रहे हो, कल 10 बजे की बस है, समय से पहुंच जाओ, दोस्तों से भी कह दो, कल मिलेंगे. अगेन रिपीट பண்றேன். क्या यार, क्या कर रहे हो, कल 10 बजे की बस है, समय से पहुंच जाओ, दोस्तों से भी कह दो, कल मिलेंगे. அடுத்து பார்க்கலாம். எல்லாரும் வந்துட்டீங்களா, எல்லாரும் வந்துட்டீங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பஸ்ல போறோம். அப்ப பஸ்ல ஏறியாச்சு. ஸோ அப்ப எப்படி கேட்போம்? எல்லாரும் வந்துட்டீங்களான்னு கேட்போம்ல, அதே தான். எல்லாரும்ன்ற இடத்துல சப், வந்துட்டீங்களா, ஆகேனா, வந்துட்டீங்க அப்படின்னா ஆகேன்னு சொல்லணும். இங்க வந்துட்டீங்களா அப்படின்ட்டு இருக்கிறதுனால நான் அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணிருக்கீங்க. ஆகேனா, சப் ஆகேனா, சப் ஆகேனா. அடுத்து பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் இப்ப டிக்கெட் எடுக்கணும் இல்லையா? ஸோ அப்ப அண்ணா 5 டிக்கெட் கொடுங்க தில்லிக்கு, 5 டிக்கெட் கொடுங்க தில்லிக்கு. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? அண்ணான்ற வார்த்தைக்கு பையான்னு சொல்லுவாங்க. 5 அப்படின்னா ஹிந்தியில 5, 5. டிக்கெட் கொடுங்க, தீஜியே, கொடு அப்படின்னா தேனா, இங்க கொடுங்க அப்படின்ட்டு இருக்கிறதுனால தீஜியே, தீஜியே. தில்லிக்கு,
தில்லிக்கு அப்படின்ட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா? க்கு அப்படின்ற வார்த்தைக்கு இங்க தில்லி கீ அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். பையா 5 டிக்கெட் தீஜியே தில்லி கி, 5 டிக்கெட் தீஜியே தில்லி கி. அடுத்து எங்களை தில்லி டு ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்க. எங்களை தில்லி டு ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு இப்போ நான் டிராவல் பண்றேன் அப்படின்னா ஒண்ணுமே எனக்கு தெரியாது, எங்க இறங்கணும் எதுவுமே தெரியாது. ஸோ அந்த நேரத்துல நான் இப்போ அந்த கண்டக்டர்கிட்ட சொல்றேன், எங்களை தில்லி டு ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஹிந்தியில? எங்களை ஹமே, எங்களை ஹமே தில்லி டு, தில்லிக்கு ஸ்டாப்ல, ஸ்டாப்ல ஸ்டாப் மே, ல அப்படின்ற வார்த்தைக்கு மே அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில. ஸ்டாப்ல, ஸ்டாப் மே இறக்கி, உத்தார், இறக்கி உத்தார் விட்டுருங்க. दीजिए, उतार दीजिए, हमें दिल्ली की स्टॉप में उतार दीजिए, हमें दिल्ली की स्टॉप में उतार दीजिए. அடுத்து அண்ணா எனக்கு ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். நாங்க இங்க சுத்தி பார்க்க வந்திருக்கோம். இப்ப நீங்க பஸ்ல இருந்து இறங்கிட்டீங்க. அப்ப ஒரு பர்சன பார்க்குறீங்க. அவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா எப்படி பேசணும்னு சொல்லிட்டு தான் இந்த சென்டென்ஸ். அண்ணா எனக்கு ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். நாங்க இங்க சுத்தி பார்க்க வந்திருக்கோம். ஸோ அண்ணா அப்படின்ற இடத்துல பையா, எனக்கு, முझे, எனக்கு, முझे ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம், தோடா தோடா, தான் இங்க தோடா தோடா ஹி கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்படின்ட்டு இருக்கு. இங்க ஹிந்தியில தோடா தோடா ஹி, தான்ற இடத்துல ஹி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். தெரியும், மாலும் ஹே, தெரியும், மாலும் ஹே ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தான் சொல்லணும். தெரியுன்ற வார்த்தைக்கு மாலும் ஹே. நாங்க, ஹம் லோக், நான் அப்படின்னா மேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இங்க நாங்கன்னு இருக்கு. ஸோ எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஹம் லோக். இங்க சுத்தி பார்க்க, யஹா हम लोग यहाँ घूमने आए हैं. சுத்தி பார்க்க அப்படின்ற வார்த்தைக்கு घूमने, घूमने आए हैं வந்து இருக்கோம். ஆயே ஹே, வந்து அப்படின்ற வார்த்தைக்கு ஆயேன்னு சொல்லணும். இருக்கோம், ஹே வந்து இருக்கோம். ஃபுல் சென்டென்ஸ் பார்க்கலாம். भैया मुझे हिंदी थोड़ा थोड़ा ही मालूम है, हम लोग घूमने आए हैं. அடுத்து கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? அந்த பர்சன்ட்ட கேட்குறோம். கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? ஸோ ஜரா, கொஞ்சம்ன்ற இடத்துல ஜரா. உதவி அப்படின்னா சஹாயத், சஹாயத் இல்லைன்னா சஹாயத்தா அப்படின்னு சொல்லணும். சஹாயத்தா. செய்ய முடியுமா? கர் சக்தே ஹோ கியா, கர் சக்தே ஹோ கியா. செய்ய அப்படின்ற இடத்துல கர், முடியுமா அப்படின்ற இடத்துல சக்தே ஹோ கியா, முடியுமா. மா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? முடியுமா கேள்வியா கேட்குறோம்ல, முடியுமா. ஸோ அதனால சக்தே ஹோ கியான்ற வார்த்தையை லாஸ்ட்ல ஆட் பண்ணணும். சென்டென்ஸ் ஃபுல்லா பார்ப்போம். जरा सहायता कर सकते हो क्या, जरा सहायता कर सकते हो क्या. அடுத்து பார்க்கலாம். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு, இந்த அட்ரஸ் எங்க இருக்கு. இப்ப நம்ம கேக்குறோம், அடுத்த ஒரு பர்சன் கிட்ட கேக்குறோம். ஸோ அப்ப இந்த அப்படின்ற இடத்துல ஏ அட்ரஸ் எங்க இருக்கு. எங்க அப்படின்னா கஹா, கஹா இருக்கு. ஹே, ये அட்ரஸ் கஹா ஹே, ये அட்ரஸ் கஹா ஹே. அடுத்து இங்க இருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அவங்க நம்மளுக்கு ரிப்ளை பண்றாங்க, இங்க இருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இதை எப்படி கேட்கறது? இங்க அப்படின்னா யஹா, இருந்து சே, யஹா சே. இருந்து அப்படின்ற வார்த்தைக்கு சேன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இங்க இருந்து யஹா சே கிட்டத்தட்ட, லக்பக், கிட்டத்தட்ட லக்பக் 5 கிலோமீட்டர் இருக்கும். 5 கிலோமீட்டர் ஹோகா. ஹிந்தியில 5க்கு 5ன்னு சொல்லுவாங்க. நம்ம 5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 5 கிலோமீட்டர் ஹோகா, இருக்கும்ன்ற இடத்துல ஹோகா, இருக்கும், ஹோகா. ஸோ ஃபுல் சென்டென்ஸ் யஹா சே லக்பக் 5 கிலோமீட்டர் ஹோகா. அடுத்து பார்க்கலாம். சரி, ஆட்டோ டாக்ஸி இங்க கிடைக்கும், எங்க கிடைக்கும், எங்க கிடைக்கும். ஆட்டோ டாக்ஸி எங்க கிடைக்கும்னு நம்ம கேட்குறோம் அவங்க கிட்ட. ஸோ அந்த இடத்துல எப்படி கேட்கணும்? ठीक है, ஆட்டோ டாக்ஸி எங்க, கஹா எங்க, கஹா கிடைக்கும். மிலேகி இல்லைனா மிலேகா, மிலேகி இல்லைனா மிலேகா. ठीक है, ஆட்டோ டாக்ஸி கஹா மிலேகா.
கஹா மிலேகா இல்லைன்னா கஹா மிலேகி. இங்க பாருங்க கஹா பே அப்படின்ற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இங்க. ஸோ பே வந்து ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் கன்ஜெக்ஷன் தான். அது நம்ம கஹா அப்படின்னு சொன்னாலும் ஓகே, கரெக்டான சென்டென்ஸ் தான். இல்லைன்னா கஹா பே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதுவும் கரெக்டான சென்டென்ஸ் தான். ஸோ எது வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ठीक है, ऑटो टैक्सी कहाँ पे मिलेगा? ऑटो टैक्सी कहाँ पे मिलेगा இல்லைன்னா மிலேகி. ஓகேவா? ஸோ அடுத்து பார்ப்போம். அவங்க நம்மளுக்கு ரிப்ளை பண்றாங்க. கொஞ்சம் முன்ன நடந்து போங்க, அங்கதான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. கொஞ்சம் முன்ன நடந்து போங்க, அங்கதான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ ஹிந்தில இதை எப்படி சொல்லணும்? கொஞ்சம், தோடா, கொஞ்சம், தோடா. முன்ன அப்படின்ற வார்த்தைக்கு ஆகே, ஆகே. நடந்து போங்க, நட அப்படின்ற வார்த்தைக்கு செல், நடந்து. போங்க, செல்கர், ஜாயே. நடந்து அப்படின்ற வார்த்தைக்கு செல்கர், து அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ அங்க கர். போங்க, ஜாஹியே, ஜாயே. அங்க, வஹி, அங்க, வஹி. தான், இங்க வஹி பே, தான்ற இடத்துல பேன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம் ஹிந்தியில. வஹி பே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. ஆட்டோ ஸ்டாண்ட் है, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. है, थोड़ा आगे चलकर जाइए, वहीं पे ऑटो स्टैंड है. थोड़ा आगे चलकर जाइए, वहीं पे ऑटो स्टैंड है. அடுத்து, இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பர்சனுக்கு பசிக்குது, அவங்க சாப்பிட போலாம்னு கூப்பிடுறாங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். எனக்கு பசிக்குது, சாப்பிட போலாம் வாங்க. எனக்கு அப்படின்னா முझे, பசிக்குது भूख लग रही है, भूख लग रही है. பசி அப்படின்னா भूख, பசிக்குது அப்படின்ற இருக்குல்ல, ஸோ அதனால लग रही है, लग रही है, भूख लग रही है. இது 3 வார்த்தையை ஒண்ணா சேர்த்து தான் சொல்லணும். சாப்பிடலாம், சாப்பிடலாம். खाना खाएंगे, இங்க சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லைன்னா சாப்பிடலாம் அப்படின்ற வார்த்தைக்கு खाएंगे அப்படின்னும் சொல்லலாம். खाएंगे சாப்பிடலாம், खाएंगे சாப்பிடலாம். வாங்க, வாங்க. சலோ, இங்க வந்து சலோன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கு. இப்ப வாங்க அப்படின்னா ஆவோ அப்படின்ற இடத்துக்கும் சொல்லலாம். இப்ப சாப்பிட போலாம், இல்ல டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலையா, ஸோ அந்த நேரத்திலையும் சலோ அப்படின்ற வார்த்தையை சொல்லலாம். காய்ங்கே சலோ, சாப்பிட போலாம் வாங்க. இல்லைன்னா வெளியே சுத்த போலாம், பஹார் செல்லேங்கே சலோ அப்படின்னு சொல்லலையா, ஸோ அந்த நேரத்துல சலோன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். मुझे भूख लग रही है, खाना खाएंगे चलो. मुझे भूख लग रही है, खाना खाएंगे चलो. அடுத்து, இப்ப நீங்க கேக்குறீங்க இங்க ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு, தேர்ட் பர்சன்ட்ட கேக்குறீங்க இங்க ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு. ஸோ இங்க அப்படின்ற வார்த்தைக்கு யஹா ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு. கஹா ஹே, கஹா ஹே. எங்க அப்படின்னா கஹான்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். இருக்கு है, இருக்கு है. यहाँ रेस्टोरेंट कहाँ है, यहाँ रेस्टोरेंट कहाँ है. அடுத்து, அவங்க நம்மளுக்கு ரிப்ளை பண்றாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் இருக்கு, அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை எப்படி ஹிந்தில சொல்லலாம்? அந்த, வஹா, அந்த, வஹா. பஸ் ஸ்டாண்ட் கிட்ட, பஸ் ஸ்டாண்ட் கே பாஸ். கிட்ட அப்படின்ற வார்த்தைக்கு பாஸ் அப்படின்னு சொல்லணும். இங்க பஸ் ஸ்டாண்ட் கே பாஸ், அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலையா, ஸோ அதனால கே பாஸ் கிட்ட, கே பாஸ். தான், தான் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ்ல, ஹிந்தியில ஹி, பாஸ் ஹி, அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான். ஓ பஸ், வஹா பஸ் ஸ்டாண்ட் கே பாஸ் ஹி, ஹி அப்படின்னு சொல்றோம். இருக்கு है, वहाँ बस स्टैंड के पास ही है, वहाँ बस स्टैंड के पास ही है. அடுத்து, இப்ப நீங்க ஹோட்டலுக்கு போயிட்டீங்க. இப்ப அங்க உள்ள வெயிட்டர் கிட்ட கேக்குறீங்க சாப்பிட என்ன இருக்கு, சாப்பிட என்ன இருக்கு. ஸோ அவங்க கானே கியா ஹே, சாப்பிட என்ன இருக்கு, சாப்பிட. கானே என்ன, கியா இருக்கு, ஹே. சாப்பாடு அப்படின்னா கானா, இங்க சாப்பிட அப்படின்ட்டு இருக்கிறதுனால கானே கியா ஹே. அடுத்து, இங்க வெஜ் நான்வெஜ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அவங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஸோ இந்த வார்த்தை எப்படி சொல்லலாம்? இங்க யஹா
வெஜ் நான்வெஜ், வெஜ் நான்வெஜ், எல்லாம் சப், இருக்கு है, எல்லாம் சப் இருக்கு है, உங்களுக்கு உங்களுக்கு आपको என்ன क्या வேணும் चाहिए வேணும் चाहिए, சொல்லுங்க बोलिए சொல்லுங்க बोलिए। फुल सेंटेंस பார்க்கலாம்। यहाँ वेज नॉन वेज सब है, आपको क्या चाहिए बोलिए, आपको क्या चाहिए बोलिए। அடுத்து பார்ப்போம்। உங்க எல்லாருக்கும் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க। இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்ப அவங்க சொல்லியாச்சுல, இப்ப உங்கள ஒரு ஃப்ரெண்டு சொல்றாங்க உங்ககிட்ட, உங்க எல்லாருக்கும் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க। ஸோ அதை ஹிந்தியில எப்படி சொல்லலாம்? உங்க அப்படின்ற இடத்துல ஆப், எல்லாருக்கும் சபி கோ, எல்லாரும் அப்படின்னா சப், எல்லாருக்கும் அப்படின்ட்டு இருக்கிறதுனால சபி கோ, சபி கோ அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம், சபி கோ। என்ன வேணும், என்ன அப்படின்னா क्या, வேணுமோ चाहिए, வேணுமோ चाहिए, ஆர்டர் பண்ணுங்க, ஆர்டர் कीजिए कीजिए, பண்ணுங்க அப்படின்ற இடத்துல कीजिएன்னு சொல்லலாம், करिएன்னு சொல்லலாம்। कीजिए இல்லைன்னா करिए। आप सभी को क्या चाहिए ऑर्डर कीजिए। அடுத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க கடை எங்க இருக்கு, எனக்கு தண்ணி போட்டல் வாங்கணும்। வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு பர்சன்ட்ட கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க கடை எங்க இருக்கு, எனக்கு தண்ணி போட்டல் வாங்கணும்। ஸோ அதை எப்படி கேட்கலாம்? இங்க அப்படின்ற இடத்துக்கு யஹா, கடை அப்படின்னா துக்கான், ஹிந்தியில கடை அப்படின்னா துக்கான்। எங்க கஹா, எங்க கஹா, இருக்கு கஹா பே ஹே, இங்க வந்து பே கஹா பே அப்படின்ட்டு பேன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கு। இப்ப கஹா பே அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா கஹா ஹே அப்படின்னு சொல்லலாம், ரெண்டுமே கரெக்டான சென்டென்ஸ் தான்। ஸோ கஹா ஹே இல்லைன்னா கஹா பே ஹே, இருக்குன்ற வார்த்தைக்கு ஹேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கஹா பே ஹே இல்லைன்னா கஹா ஹே। எனக்கு முझे, எனக்கு முझे, தண்ணி அப்படின்ற வார்த்தைக்கு பானின்னு சொல்லுவோம்। போத்தல் வாங்கணும், தண்ணி போட்டல் வாங்கணும் சொல்றோம்ல, சோ பானி போட்டல் லேனா ஹே, வாங்கணும் லேனா ஹே, வாங்கு அப்படின்னா லேனா, வாங்கணும்னு இருக்கிறதுனால லேனா ஹே அப்படின்ட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்லணும்। யஹா துகான் கஹா பே ஹே, முझे பானி போத்தல் லேனா ஹே, முझे பானி போத்தல் லேனா ஹே। அடுத்து பார்ப்போம்। அந்த கடைக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப அங்க ஒரு ஃபீமேல் இருக்காங்க। ஸோ அப்ப நம்ம கேஷுவலா என்ன சொல்லுவோம்? அக்கான்ட்டு தானே நம்ம சொல்லுவோம் யாரா இருந்தாலும்। ஸோ அதேதான், அக்கா ஒரு தண்ணி போட்டல் கொடுங்க, அக்கா ஒரு தண்ணி போட்டல் கொடுங்க। ஸோ ஹிந்தியில எப்படி கேட்கணும்? அக்கான்ற வார்த்தைக்கு தீதி, தீதி ஒரு, ஏக் ஒரு, ஏக் தண்ணி போட்டல் கொடுங்க, தண்ணி போட்டல் கொடுங்க, பானி போத்தல் கொடுங்கன்ற இடத்துல दीजिए दीजिए கொடுங்க दीजिए, दीदी एक पानी बोतल दीजिए। அடுத்து எவ்வளவு ஆச்சு, எவ்வளவு ஆச்சு நீங்க கேக்குறீங்க, எவ்வளவு ஆச்சு, எவ்வளவுனா கித்தனே கா ஹே, ஒண்ணு கித்தனே கா ஹே அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கித்தனா ஹுவா அப்படின்னு சொல்லிட்டும் கேட்கலாம்। எவ்வளோ அப்படின்னா கித்தனா இல்லைன்னா கித்தனே, இது ரெண்டு வார்த்தையுமே கரெக்ட் தான்। ஸோ கித்தனே கா ஹே இல்லைன்னா கித்தனா ஹுவா, இது ரெண்டுத்துல எந்த சென்டென்ஸ் வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்। அடுத்து என்கிட்ட சில்லறை இல்ல, நான் ஃபோன் பே பண்ணட்டுமா, அவங்க கிட்ட நீங்க கேக்குறீங்க, என்கிட்ட சில்லறை இல்ல நான் ஃபோன் பே பண்ணட்டுமா। ஸோ அதை எப்படி கேட்கலாம்? என்கிட்ட மேரே பாஸ், என்கிட்ட மேரே பாஸ், சில்லறை சுட்டா, சில்லறை அப்படின்றத ஹிந்தியில சுட்டா அப்படின்னு சொல்லணும், சுட்டா இல்லை, இல்லை நெஹி ஹே, நெஹி ஹே, நான் मैं फोन पे பண்ணட்டுமா, करूं क्या, फोन पे करूं क्या, मेरे पास छुट्टा नहीं है, मैं फोन पे करूं क्या, பண்ணட்டுமா அப்படின்னா करूं क्या, பண்ணு அப்படின்னா करना கரோன்னு சொல்லலாம், இல்லைன்னா பண்ணட்டுமா அப்படின்ட்டு இருக்கிறதுனால करूं क्या, क्या அப்படின்ற வார்த்தையை கூட ஆட் பண்ணியிருக்கோம், करूं क्या, मेरे पास छुट्टा नहीं है, मैं फोन पे करूं क्या। அடுத்து
என்ன சொல்றீங்க? கொஞ்சம் பைய சொல்லுங்க. எனக்கு ஹிந்தி சரியா தெரியாது. அவங்க சம்திங் ஏதோ உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ, அந்த நேரத்தில புரியல. ஸோ, அதனால நம்ம கேட்குறோம். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் பைய சொல்லுங்க. எனக்கு ஹிந்தி சரியா தெரியாது. அவங்க டக்குன்னு யாரா இருந்தாலும் ஹிந்தி தெரிஞ்ச ஆளு ஃபாஸ்ட்டா பேசிருவாங்கல்ல. ஸோ, அது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஸோ, அந்த நேரத்தில இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் பைய சொல்லுங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது. என்ன அப்படின்னா, "क्या சொல்றீங்க? போல் ரஹே ஹோ." சொல்றீங்க போல் ரஹே ஹோ. இது மூணுத்தையும் ஒண்ணா சேர்த்து தான் சொல்லணும். போல் ரஹே ஹோ. கொஞ்சம் ஜரா, கொஞ்சம் ஜரா. பைய அப்படின்னு சொல்றது தீரே, தீரே. பைய, தீரே. சொல்லுங்க. போலியே, சொல்லுங்க. போலியே. எனக்கு, முझे, ஹிந்தி, ஹிந்தி, சரியா, ठीक से, சரியா, ठीक से, தெரியாது அப்படின்ற வார்த்தைக்கு नहीं आती है இல்லைன்னா नहीं आता है, आता है, आती है. ரெண்டுத்துல எது வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான சென்டென்ஸ் தான். ஸோ नहीं आती है இல்லைன்னா नहीं आता है. ஃபுல் சென்டென்ஸை பார்க்கலாம். क्या बोल रहे हो? जरा धीरे बोलिए. मुझे हिंदी ठीक से नहीं आती है. मुझे ஹிந்தி ठीक से नहीं आती है. அடுத்து பார்க்கலாம். இது என்னது? இது என்னது? அங்க சம்திங் கடையில நீங்க வேற ஏதோ பார்க்குறீங்க. ஸோ, அத பார்த்து கேட்குறீங்க. இது என்னது? ஸோ, இது அப்படின்ற இடத்துக்கு ஏ, ஏ. என்னது? கியா. என்ன அப்படின்னா கியா. இது அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ, அந்த இடத்துல ஹேன்ற வார்த்தைய யூஸ் பண்ணியிருக்கோம். என்னது? கியா ஹே. ஏ கியா ஹே. ஏ கியா ஹே. அடுத்து இதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு அர்த்தம் என்ன? அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவங்க சம்திங் ஏதோ சொல்றாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அந்த பொருள் தெரியாது. இல்லைன்னா அந்த வார்த்தை சொல்ற வார்த்தை புரியல அப்படின்னா, இதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு அப்படின்ற இடத்துல இஸ்கா அர்த்தம், மத்லப், அர்த்தம், மத்லப் என்ன? क्या है? என்ன? क्या है? इसका मतलब क्या है? इसका मतलब क्या है? அடுத்து இந்த பொருள் விலை எவ்வளவு? இந்த பொருள் விலை எவ்வளவு? ஸோ இதை எப்படி கேட்கலாம்? இந்த ஏ, இந்த ஏ பொருள் அப்படின்ற வார்த்தைக்கு சமான் அப்படின்னு சொல்லணும். சாமான், சாமான் இல்லைன்னா சம்மான். விலை கித்தனே, கித்தனே கா ஹே. எவ்வளவு? கித்தனே கா ஹே. விலை எவ்வளவு? சமான் கித்தனே கா ஹே. விலை எவ்வளவு? விலை அப்படின்ற வார்த்தைக்கு கித்தனேன்னு சொல்லலாம். எவ்வளவு? கா ஹே, கா ஹே. ஏ சமான் கித்தனே கா ஹே. இந்த பொருள் விலை எவ்வளவு? இந்த பொருள் விலை எவ்வளவு? ஏ சமான் கித்தனே கா ஹே. அடுத்து ரொம்ப விலையா இருக்கு, எனக்கு வேண்டாம். ரொம்ப விலையா இருக்கு, எனக்கு வேண்டாம். ரொம்ப அப்படின்னா बहुत. விலையா மெஹங்கி, விலையா மெஹங்கி. இருக்கு है எனக்கு, मुझे வேண்டாம். नहीं चाहिए, नहीं चाहिए. ரொம்ப விலையா இருக்கு, எனக்கு வேண்டாம். बहुत महंगी है, मुझे नहीं चाहिए. बहुत महंगी है, मुझे नहीं चाहिए. அடுத்து பார்க்கலாம். இந்த கடை எத்தனை மணி வரை இருக்கும்? அதே அந்த கடையில உள்ள ஆள்கிட்ட நீங்க கேக்குறீங்க. இந்த கடை எத்தனை மணி வரை இருக்கும்? ஸோ அது ஹிந்தியில எப்படி சொல்லலாம்? ஏ, ஏ. இந்த அப்படின்ற இடத்துல ஏ அப்படின்னு சொல்லணும். கடை அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில துக்கான், துக்கான். ஏ துக்கான். எத்தனை? கித்துனா இல்லைன்னா கித்துனே. இது ரெண்டுத்தையுமே சொல்லலாம். கித்துனா இல்லைன்னா கித்துனே. எத்தனை? மணி, பஜே, மணி, பஜே, பர, தக், தக், வர, தக். குலி ரஹேகி. இருக்கும் அப்படின்ற இடத்துல இங்க ஓப்பனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம்ல. ஸோ அதுக்கு குலி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். குலி ரஹேகி இருக்கும். இல்லைன்னா பஜே தக் ரஹேகி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ ஃபுல் சென்டென்ஸை பார்க்கலாம். ये दुकान कितने बजे तक खुली रहेगी? திறந்து இருக்கும். ये दुकान कितना बजे तक खुली रहेगी? இல்லைன்னா நார்மலா இப்படி கேட்கலாம். ये दुकान कितने बजे तक रहेगी? அடுத்து பார்க்கலாம். எனக்கு வேண்டாம். என்கிட்ட 100 rupees தான் இருக்கு. 100 ரூபாய் தான் இருக்கு. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? இப்ப சம்திங் நீங்க அந்த கடையில பார்த்து கேட்குறீங்க. கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அவங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த நேரத்துல நீங்க வேண்டாம், என்கிட்ட காசு 100 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா, அது எப்படி சொல்லணும்?
எனக்கு அப்படின்ற இடத்துல முझे வேண்டாம் नहीं चाहिए नहीं चाहिए என்கிட்ட मेरे पास என்கிட்ட मेरे पास ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து தான் சொல்லணும். என்கிட்ட मेरे पास 100 रुपए 100 ரூபாய்க்கு ஹிந்தியில சௌன்னு சொல்லுவாங்க. 100 रुपए 100 रुपए ही है தான் இருக்கு. தான் அப்படின்ற இடத்துல ही இருக்கு அப்படின்னா है. मुझे नहीं चाहिए मेरे पास 100 रुपए ही है. ஹிந்தியில ருபேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ருப்பியா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். मुझे नहीं चाहिए मेरे पास 100 रुपए ही है. அடுத்து हम रूम चलते हैं हम रूम चलते हैं. இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நாம ரூம்க்கு போகலாம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? हम रूम चलते हैं. இதுக்கு हम அப்படின்னா நாம, ரூம் चलते हैं ரூம்க்கு போகலாம், ரூம்க்கு போகலாம். हम रूम चलते हैं चलते हैं அப்படின்னா போகலாம் போகலாம். ரூம் चलते हैं நாம ரூம்க்கு போகலாம். அடுத்து ரூம் கிளீனா இல்ல, கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. நீங்க அங்க வேலை பார்க்குற ரூம் கீப்பர் கிட்ட சொல்றீங்க. ஸோ ரூம் கிளீனா இல்ல, கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. ஸோ இதை ஹிந்தியில எப்படி சொல்லலாம்? ரூம் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தியில கமரா கமரா. கிளீனா சாப் நெஹி ஹை கிளீனா இல்ல, சாப் நெஹி ஹை. கிளீன்ற வார்த்தைக்கு ஹிந்தியில சாப்னு சொல்லுவாங்க. சாப் கிளீனா இல்ல, சாப் நெஹி ஹை சாப் நெஹி ஹை. கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. சாப் கரியே ஜரா சாப் கரியே ஜரா. இல்லைன்னா நம்ம எப்படியும் சொல்லலாம், கிளீன் பண்ணுங்க சாப் கரியே ஜரா, இல்லைன்னா ஜரா சாப் கரியே. எப்படி வேணும்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ பாருங்க, கமரா சாப் நஹி ஹை சாப் கரியே ஜரா. கரியே பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கரியே அப்படின்னு சொல்லணும். கமரா சாப் நஹி ஹை சாப் கரியே ஜரா. அடுத்து பார்க்கலாமா? இங்க தியேட்டர் எங்க இருக்கு சார்? அங்க உள்ள சார் கிட்ட நீங்க கேக்குறீங்க, ஹோட்டல்ல சார் கிட்ட கேக்குறீங்க, இங்க தியேட்டர் எங்க இருக்கு சார்? சோ இங்க அப்படின்னா யஹா யஹா. தியேட்டர் எங்க இருக்கு? எங்கன்னா கஹா கஹா இருக்கு சார். ஹே சார் யஹா தியேட்டர் கஹா ஹே சார். யஹா தியேட்டர் கஹா ஹே சார். அடுத்து எனக்கு காய்ச்சலா இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும், எங்க இருக்கு? உங்களுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் உடம்பு முடியாம போயிருச்சு. ஸோ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ அப்ப கேக்குறீங்க நீங்க, எனக்கு காய்ச்சலா இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும், எங்க இருக்கு? ஸோ ஹிந்தியில எனக்கு முझे எனக்கு முझे காய்ச்சல் அப்படின்னா ஹிந்தியில புகார் புகார்னு சொல்லுவாங்க. புகார் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும். புகார் ஹே ஹாஸ்பிட்டல் போகணும். ஜானா ஹே போகணும். ஜானா ஹே ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தான் சொல்லணும். ஜானா ஹே எங்க இருக்கு? கஹா பே ஹே எங்க, கஹா பே இருக்கு. ஹே கஹா ஹேன்னு சொல்லலாம், இல்லைன்னா கஹா பே ஹேன்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டான சென்டென்ஸ் தான். முझे புகார் ஹே ஹாஸ்பிட்டல் ஜானா ஹே கஹா பே ஹே, இல்லைன்னா கஹா ஹே. அடுத்து இல்லைன்னா பார்மசி எங்க இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா பார்மசி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நெஹி தோ இல்லைன்னா நெஹி தோ, அது இல்லைன்னா இது, இந்த மாதிரி ரெண்டு அப்படி அது இல்லைன்னா இது அப்படின்ற ஒரு டவுட்ல நம்ம கேட்போம்ல. ஸோ அதனால தோ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா நெஹி, நா நெஹி தோ, இல்லைன்னா நெஹி தோ. பார்மசி எங்க இருக்கு? கஹா எங்கன்னா கஹா, இருக்குன்னு இருக்குன்னு கஹா பே ஹே கஹா பே ஹே. இங்க பாருங்க, இருக்குன்னு அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? ஸோ அதனால கஹா பே அப்படின்ட்டு பேன்ன வார்த்தை இங்க யூஸ் பண்ணியிருக்கோம் கஹாக்கு அப்புறம். கஹா பே ஹே எங்க இருக்குன்னு, கஹா பே ஹே. போலியே சொல்லுங்க, போலியே. நெஹி தோ பார்மசி கஹா பே ஹே போலியே. அடுத்து எனக்கு டேப்லெட் வாங்கணும், எனக்கு டேப்லெட் வாங்கணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு அப்படின்னா முझे டேப்லெட், தவாய் ஹிந்தியில டேப்லெட்க்கு தவாயின்னு சொல்லுவாங்க. வாங்கணும் வாங்கு அப்படின்னா லேனா, நும் அப்படின்ற இடத்துல ஹே லேனா ஹே. வாங்கணும். मुझे दवाई लेना है मुझे दवाई लेना है. அடுத்து பார்க்கலாம்.
இங்க பக்கத்துல ஜூ ஏதாச்சும் இருக்கா? இப்ப வேற யார்கிட்டயும் கேக்குறீங்க நீங்க. இங்க பக்கத்துல ஜூ ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் இருக்கா? சோ இத எப்படி கேட்கலாம்? இங்க, யஹா, இங்க, யஹா, பக்கத்துல, பாஸ் மே, பாஸ் மே, பக்கம் அப்படின்னா பாஸ், பக்கத்துல அப்படின்ட்டு இருக்கிறதுனால மே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். அப்படின்னா மே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அதே மாதிரி பக்கத்துல, பாஸ் மே, ஜூ, ஏதாச்சும், குச் ஹோகா கியா, குச் ஹோகா கியா, ஏதாச்சும் இருக்கா, குச் ஹோகா கியா, இல்லைன்னா இருக்கா அப்படின்ற இடத்துல ஹோகா கியா அப்படின்ட்டு கேட்டிருப்போம். யஹா பாஸ் மே ஜூ குச் ஹோகா கியா. அடுத்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு? ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கித்தனா ஹே? எவ்வளோ அப்படின்னா கித்தனா, எவ்வளோ அப்படின்னா கித்தனா, ஹே அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணியிருக்க கூட கித்தனா ஹே. இது ஒரு கன்ஜெக்ஷன் தான். சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஹேன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கித்தனா ஹே, கித்தனா ஹே. அடுத்து என்னோட ரூம் கீ தொலைஞ்சிருச்சு, என்னோட ரூம் கீ தொலைஞ்சிருச்சு. ஸோ என்னோட, மேரே, என்னோட, மேரே ரூம் கீ, ரூம் கீ சாபி, ரூம் கீ சாபி, என்னோட ரூமோட அப்படின்னு சொல்லலையா? ஸோ அந்த இடத்துல கீ அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி சாபி அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ அதுக்கு ஹிந்தியில சாபி, சாபின்னு சொல்லுவாங்க, சாபி. கோகை, தொலைஞ்சிருச்சு, கோகை, தொலைஞ்சிருச்சு அப்படின்ற வார்த்தைக்கு கோகைன்னு சொல்லணும் ஹிந்தியில. கோகை, கோகை ஹே, மேரி ரூம் கீ சாபி கோகை ஹே, என்னோட ரூம் கீ தொலைஞ்சிருச்சு, மேரி ரூம் கீ சாபி கோகை ஹே. அடுத்து உதவி பண்ண முடியுமா? உதவி பண்ண முடியுமா? உதவி அப்படின்னா சகாயத்தா, சகாயத்தா. ஹிந்தியில உதவிக்கு சகாயத்தான்னு சொல்லுவாங்க. சகாயத்தா பண்ண முடியுமா? பண்ண அப்படின்னு கேக்குறோம்ல, சோ அதுக்கு கர், கர், சக்தே ஹோ கியா, முடியுமா, சக்தே ஹோ கியா, சகாயத்தா கர் சக்தே ஹோ கியா. பண்ண அப்படின்ற இடத்துல கர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். कर सकते हो क्या, முடியுமா, सकते हो क्या, सहायता कर सकते हो क्या. அடுத்து ஏர்போர்ட் எவ்வளவு தூரம்? இங்க இருந்து ஏர்போர்ட் எவ்வளவு தூரம்? இங்க இருந்து. சோ இதை ஹிந்தியில எப்படி கேட்கலாம்? ஏர்போர்ட் எவ்வளோ, கித்தனே, கித்தனே தூர், தூர், தூரம்க்கு தூர், ஹே, ஹே, தூரம், தூர் ஹே. இங்க இருந்து, இங்க அப்படின்னா யஹா, இருந்து அப்படின்ற இடத்துல சேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். சே, ஏர்போர்ட் கித்தனை தூர் ஹே யஹா சே, இங்க இருந்து, யஹா சே, ஏர்போர்ட் கித்தனை தூர் ஹே யஹா சே. அடுத்து நெக்ஸ்ட் ட்ரெயின் எத்தனை மணிக்கு இருக்கு? நெக்ஸ்ட் ட்ரெயின் எத்தனை மணிக்கு இருக்கு? ஸோ இதை எப்படி கேட்கலாம்? நெக்ஸ்ட் அப்படின்னா அகிலே, அகிலே ட்ரெயின், கித்தனே, கித்தனே, எத்தனை அப்படின்னா கித்தனே, மணிக்கு, பஜே, மணி அப்படின்னா பஜே, இந்த மணிக்கும் பஜேன்ற வார்த்தையை தான் சொல்லியிருக்கு. இருக்கு, ஹே, அகிலே ட்ரெயின் கித்தனே பஜே ஹே, கித்தனே பஜே ஹே. அடுத்து பார்ப்போம். என்னோட ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு, என்னோட ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு. என்னோட அப்படின்ற இடத்துல மேரே, மேரே, ட்ரெயின், ட்ரெயின், மிஸ் அப்படின்ற இடத்துல சுட்டு கயா அப்படின்னு சொல்லணும். சுட், மிஸ்னா சுட், ஆகிடுச்சு, கயா ஹே, சுட்டு கயா ஹே, ஆகிடுச்சு, சுட்டு கயா ஹே, மிஸ் ஆகிடுச்சு, சுட் கயா ஹே, ஆகிடுச்சு அப்படின்ற இடத்துல கயே ஹே, சுட்டு கயே ஹே, கயே ஹே, இல்லைன்னா கயா ஹே. இது ரெண்டுத்துல எது வேணும்னாலும் சொல்லிக்கலாம். மீரா ட்ரெயின் சுட்டு கயா ஹே, மீரா ட்ரெயின் சுட்டு கயா ஹே. அடுத்து பார்க்கலாம். நான் இங்க பஸ்க்காக வெயிட் பண்ணலாமா? நான் இங்க பஸ்க்காக வெயிட் பண்ணலாமா? சோ நான் அப்படின்ற இடத்துல மே, இங்க அப்படின்னா யஹா, பஸ்க்காக, பஸ் கேலியே, காக அப்படின்ற இடத்துல கேலியே, கேலியே வெயிட், ருக், வெயிட், ருக், பண்ணலாமா, சக்தா ஹூं क्या, सकता हूँ क्या, பண்ணலாமா, रुक सकता हूँ क्या, मैं यहाँ बस के लिए रुक सकता हूँ क्या. அதே ஒரு ஃபீமேல் அப்படின்னா
रुक सकती हूँ क्या அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா மேல் அப்படின்னா रुक सकता सकता அப்படின்ற வார்த்தையை சொல்லணும். सकता हूँ क्या रुक सकता हूँ क्या मैं यहाँ बस के लिए रुक सकता हूँ क्या मैं यहाँ बस के लिए रुक सकती हूँ क्या அடுத்து இங்க ரொம்ப வெயிலா இருக்கு. இங்க ரொம்ப வெயிலா இருக்கு. சோ இங்க அப்படின்னா யஹா, ரொம்ப அப்படின்னா बहुत, வெயிலா கர்மி, வெயில் அப்படின்ற வார்த்தைக்கு ஹிந்தில கர்மி அப்படின்னு சொல்லணும். கர்மி இருக்கு. है यहाँ बहुत गर्मी है यहाँ बहुत गर्मी है அடுத்து எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. போவோமா வெளிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறீங்க நீங்க எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு போவோமா வெளிய சோ இத ஹிந்தில எப்படி கேட்கலாம் எனக்கு அப்படின்னா முझे டீன்ற வார்த்தைக்கு ஹிந்தில சாய்னு சொல்லுவாங்க சாய் குடிக்கணும் पीने का मन कर रहा है போல அப்படின்ற இடத்துல மன் கர் ரஹா மன் கர் ரஹா போல அப்படின்ட்டு சொல்றோம்ல சோ அந்த இடத்துல மன் கர் ரஹா है அப்படின்னு சொல்லணும் மன் கர் ரஹா है போவோமா வெளியே चले क्या बाहर போவோமா அப்படின்ட்டு இருக்குல்ல சோ அதுக்கு चले क्या बाहर போவோமா வெளியே ஃபுல் சென்டென்ஸ் பார்ப்போம் मुझे चाय पीने का मन कर रहा है चले क्या बाहर मुझे चाय पीने का मन कर रहा है चले क्या बाहर அடுத்து சரி வாங்க ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு கிளம்பலாம் சரி வாங்க ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு கிளம்பலாம் சோ இதை எப்படி சொல்லலாம் ठीक है சரி அப்படின்ற இடத்துல ठीक है வாங்க चलो வாங்க चलो வாங்க அப்படின்னா ஆவ்னு சொல்லுவாங்க இங்க கிளம்புறோம் இல்லையா சோ அந்த நேரத்திலயும் चलो அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ ठीक है चलो ட்ரெயின்க்கு அப்படின்ற இடத்துல இங்க ட்ரெயின் கீ அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணிருக்கீங்க ட்ரெயின் கீ டைம் हो गई ஆச்சு டைம் ஆச்சு हो गई ஆச்சு அப்படின்ற இடத்துல हो गई கிளம்பலாம் நிக்கலேங்கே கிளம்பு அப்படின்னா நிக்கல் இங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா சோ அதனால நிக்கலேங்கே ठीक है चलो ट्रेन की टाइम हो गई निकलेंगे ट्रेन की टाइम हो गई निकलेंगे அடுத்து சரி சார் நாங்க கிளம்புறோம் சரி ठीक है நாங்க हम निकलते हैं கிளம்புறோம் निकलते हैं கிளம்பு அப்படின்னா நிக்கல் இங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா சோ அதனால निकलते हैं निकलते हैं ठीक है सर हम लोग निकलते हैं இல்லைன்னா हम निकलते हैं எது வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் guys இதோட இந்த வீடியோவை நான் இங்க முடிச்சுக்கிறேன் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கும் வரை டாடா பாய்